ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து லாவா ஷார்க் 5G உங்களுக்கு லாவால ஒரு 8000 ரூபாய்க்கு வந்து ஒரு 5G ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபோனை வந்து இப்போ வந்து மே மாசம் 23ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நியர்பை ஸ்டோர்லயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த போன்ல அப்படி என்னென்ன இருக்கு, ஒரு 8000 ரூபாய்க்கு வந்து 5G கொண்டு வந்திருக்காங்க. லாவானாலே வந்து உங்களுக்கு வந்து ஹோம் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. வீட்லயே வந்து போனை வாங்கிட்டு போய் சர்வீஸ் பார்த்து கொடுப்பாங்க. இது வந்து ப்ரௌட்லி இந்தியன் சொல்லி பக்காவா ஒரு இந்தியன் ப்ராடக்ட் இது, இந்த லாவா மொபைல். அதனால உங்களுக்கு சர்வீஸும் வந்து ஹோம் சர்வீஸ் வந்து அவைலபிள்னு சொல்லி தான் அவங்க வந்து மார்க்கெட்டிங்ல வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போனை. இப்போ வந்து 5G போனை ஒரு 8000 ரூபாய்க்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து போன் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த போன்ல அப்படி என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாவா ஷார்க் 5G இந்த போன் வந்து உங்களுக்கு 8000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 5G போனு. ஃபர்ஸ்ட் நம்ம பில்டு குவாலிட்டி டிசைன்ல இருந்து பாத்திரலாம். அந்த போன்ல வந்து திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 கிராம் வந்து இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. HD+ வந்து சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த போன்ல வந்து 19 கிட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் தான், 120 கிட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கிடையாது, 19 கிட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் தான். கண்டிப்பா இதை தெரிஞ்சுட்டு வாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே கூட இல்ல, நார்மல் LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா யூனி SoC T765 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. யூனி SoC தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த 10,000 ரூபாய்க்குள்ள பட்ஜெட்ல இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும். அதே மாதிரி யூனி SoC தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்டோ கோர் ப்ராசஸர் கிடைச்சிருது. GPU வந்து மாலி G57MC2 கொடுத்துட்றாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஒரு 8000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு 18 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே சார்ஜர் வந்து ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க. ஆனா 10 வாட்ஸ் சார்ஜர் தான் வந்து அடாப்டர் வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. உங்களுக்கு 18 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனில இருந்து. ஆனா உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வந்து 10 வாட்ஸ் தான் வந்து சார்ஜர் அடாப்டரே கொடுக்குறாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் பாக்ஸ் உங்களுக்கு Android 15 கொடுத்துறாங்க. லாவால உங்களுக்கு Android 15 வெர்ஷன் வந்து கொடுத்துறாங்க. நோ ப்ளூடூத்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இதுல ப்ளூடூத் ஆப்ஸ் நிறைய அன்வான்ட் ஆப்ஸ் நிறைய போன்ல இருக்கும். நீங்க வந்து விவோ, ஓப்போ எடுத்தா கூட சரி, வேற பெரிய பிராண்ட் எடுத்தா கூட சரி, ப்ளூடூத் ஆப்ஸ்னு அன்வான்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்க போன் வந்து வாங்கி ஓபன் பண்ணும்போது தேவையில்லாத ஆப்ஸ்லாம் நிறைய இருக்கும், தேவையில்லாத அப்ளிகேஷன் நிறைய இருக்கும். அது உங்களுக்கு தேவையில்லாத நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதுல ப்ளூடூத் ஆப்ஸ் வந்து இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணி தான் போனே கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 8000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து IP54 கொடுத்துருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போன்ல ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 720x1612 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. PP டென்சிட்டி கூட உங்களுக்கு 262 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரே ஒரு ஸ்டோரேஜ் தான், 464 4GB 64GB ஸ்டோரேஜ். 4+4 8GB ரேமா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு UFS வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 8000 ரூபாய் பட்ஜெட்ல 2.2 கொடுத்தது ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து 2.2 வந்து 20,000 போன்லேயே வந்து சில பிராண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஒரு 8000 ரூபாய் பட்ஜெட்ல UFS வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. அது மாதிரி LPDDR 4x RAM கொடுத்துருக்காங்க. 5x வந்து உங்களுக்கு பிளாக்ஷிப்ல இல்லாட்டி 20,000 30,000 மேலதான் வரும். 4x RAM தான் கொடுத்துருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் SD கார்டு சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. நீங்க 512 GB வரைக்கும் SD கார்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் சொல்லியிருக்காங்க. லவுட் ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3.5 mm ஜாக், இந்த வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ற ஆப்ஷனும் இந்த போன்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வந்து 5.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு சைட்ல செட் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனும் இருக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. 8000 ரூபாய் பட்ஜெட்னால உங்களுக்கு சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் NFC சப்போர்ட் இந்த போன்ல கிடையாது. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன்லாம் வந்து 20,000 ரூபாய்க்கு மேலதான் எதிர்பார்க்க முடியும். இந்த 8000 போன்ல வந்து NFC வந்து இந்த போன்ல வந்து கொடுக்கல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு FM ரெடி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. USB வந்து Type C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட் இருக்கு. OTG மூலியமா நீங்க வந்து பென்ட்ரைவ்ல சாங்ஸ் வீடியோஸ் எல்லாம் ஏத்திக்கலாம். OTG ஆப்ஷன் இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கலர், கோல்டு கலர், ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் மட்டும் தான் ஸ்பெஷல் எடிஷன். நீங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ப்ளூ கலர் வாங்க. ப்ளூ கலர் உண்மையிலே ரொம்ப பிரீமியமா இருக்கு. 8000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு உண்மையிலே ஒருத்து தான் 5G போன். இந்த போனு உங்களுக்கு கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சல் AA டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. இல்ல AA ஃபீச்சரும் சின்ன சின்ன AA ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களே வந்து AA டியூவல் கேமரான்னு சொல்லி தான் 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. LED ஃபிளாஷ் இருக்கு. HDR மூலியமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். 1080 13 இருக்கு. நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் கேமரால. செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அதனால HDRல வீடியோ எடுக்க முடியாது செல்ஃபி கேமரால. ஒன்லி வந்து ஃப்ரண்ட் கேமரால மட்டும் தான் HDRல வீடியோ ஷூட் பண்ண முடியும். இந்த போனோட ஸ்பெக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு 8000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னென்ன அட்வான்டேஜ்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4GB ரேம் கொடுத்தாலும் 4+4 8GB ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த போனை வந்து கேமரா வந்து AA கேமரான்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு
மீடியமா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். 8000 ரூபா பட்ஜெட்ல 5G ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க இந்த லாவா ஃபோன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து வீட்லயே வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதை மெயினா சொல்லிக்கிறேன். நான் மெயினா வந்து லாவா ஃபோன்லேயே வந்து ப்ரௌட்லி இந்தியன் சொல்லி தான் வந்து பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா அந்த போனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. 8000 ரூபா பட்ஜெட்னா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் கீழே போட்டா போன் வந்து கண்டிப்பா டேமேஜ் ஆகும். உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இந்த போன்ல வந்து கொடுக்கல. அதனால கீழே போட்டீங்கன்னா போன் டிஸ்பிளே கண்டிப்பா உடையும். ஒரு 2000 ரூபா கொடுத்து டிஸ்பிளே மாத்திரமா இருக்கும் ஒரிஜினல் டிஸ்பிளே. அதனால இந்த போன் வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான கேஸ் வந்து நீங்க ஆன்லைன்லயோ இல்லாட்டி வாங்குற கடையிலயோ வாங்கி போட்டுக்கோங்க. அது மாதிரி ஒரு டெம்பர் கிளாஸோ ஒரு 5D கிளாஸோ போட்டு யூஸ் பண்ணுங்க. அந்த போனை வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.